சென்று கிராம மக்களோடு இருந்து உரையாடுங்கள். கிராம மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேர்தல் அறிக்கை வருகின்ற போது கிராம மக்களை முன்னிலையை வைத்து நம்முடைய தேர்தல் அறிக்கையை தயார் செய்வோம். நம்முடைய ஆட்சி வருமானால் கிராம மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பயன்படுவோம் என்ற அளவிலே தமிழ்நாடு முழுவதும் முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக நாங்கள் பாடுபடுவோம் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லி எப்படி பாடுபட்டிருக்கிறோம் என்பதையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். என்ன தேவை என்று சொன்னாலும் அதை நிறைவேற்றுகின்ற இடத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இந்த திருவரம்பூர் பகுதிக்கு செய்து தந்திருக்கிறோம். கூட்டு குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி, சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி, ஒரு லட்சம் ரூபாய் கோடி கான்ட்ராக்டுக்கு கவுண்டருக்கு கொடுக்குறாரு. அப்படி இப்போ நம்மளுங்கள்ல வேலை செஞ்சவங்களாம் சும்மா இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது கிடைக்கிற வகையில், எல்லா மக்களும் பயன்படுத்திக்கிற வகையில் ஒரு இயக்கம் இருக்க வேண்டும், ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அது நடக்கும். ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு திராவிட கழகம் ஆதரவு கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கின்ற போது அனைவருக்குமே ஒரு முக்கியத்துவம் கிடைக்கின்ற ஒரு கழகமாக இது இருக்கும். தலைவர் அனைவரையுமே அனுசரித்து செல்கின்ற தலைவராக இருப்பார் என்பதுதான் முக்கியம். அதில் நம்மூட்டு பிள்ளைகள் கூட இன்றைக்கு அவர்